தமிழகத்தில் அரசியல்களும் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூடு பரபரப்பு தென் தமிழகத்தில் நடந்துச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் உண்மையிலே தென் தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு சூடு, அருமையான ஒரு சூடுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பரபரப்பாக நேற்று இருந்தது. நேற்று நைட்டு சரியான ஒரு பரபரப்புனா பயங்கரமான ஒரு பரபரப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ராதாபுரம் தொகுதி பனகுடிக்கு இன்றைக்கி வந்திருக்காப்புல. பெரும்பாலும் கட்சியில் ஒரு இது இருந்துச்சு. அம்மா போனதுக்கப்புறம், ஜெயலலிதா போனதுக்கப்புறம் அந்த கட்சியில் ஒன்றுமே இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேங்க, நேற்று பார்த்த கூட்டத்தை நான் பார்த்து சொல்கிறேன், உண்மையிலே ஒரு மாஸ் லீடருங்கிறத எடப்பாடியார் காட்டிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான கூட்டம், பயங்கரமான ஒரு கூட்டம், பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். இத்தனைக்கும் அவர் வந்த லேட்டு தான், 8 மணிக்கெலாம் வந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் வந்தது 9:30 தான். பயங்கரமான ஒரு கூட்டம். அந்த கிட்டத்தட்ட அந்த பனகுடி ஊர், ராதாபுரம் தொகுதியில் உள்ள பனகுடி ஊர் திக்குமுக்காடிட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் சொல்லலாம், எப்படியும் அப்படி கூட்டம் வந்திருப்பாங்க, இப்படி கூட்டம் வந்திருப்பான்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலே இது ரொம்ப ஒரு அந்த அதிமுக தொண்டனோட கூட்டம்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு கூட்டம் உள்ள ஒரே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் தான். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் அடுத்து இருக்குமாங்கிறத கேள்விப்பட்டால் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான கூட்டம். நான் எந்த கட்சியும் சேர்ந்தவங்க கிடையாது, நான் அதை தெளிவுபடுத்துறேன். டிஎம்கே இப்போ ஆட்சியில் இருக்குது. அவ்வளோ ஆட்சியில் இருந்தாலும் இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தா திரும்பவும் அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடியார் தான் அந்த நமக்கு அப்படின்ட்டு இந்த அதிமுககாரங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு பரபரப்பாக இருக்குது. சுற்றுப்பயணம், இந்த சுற்றுப்பயணம் ரீசெண்டாக இவர் பண்ணுற இந்த சுற்றுப்பயணங்கள் இருக்கு இல்லையா, இந்த சுற்றுப்பயணம் இவருக்கு ஒரு நல்ல பேரையும் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கையும் நான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. எனக்கு இதை நானே களத்தில் நேரடியாக பார்த்தேன். பயங்கரமான கூட்டம், பயங்கரமான வந்ததில் பாதி பேர் பெண்கள் தான், கொஞ்சம்தான் ஆண்கள் இருக்கும். அப்படிங்கிறத விடவும் பாதிக்கு பாதி பெண்கள் தான். ஒரே பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சுற்றுப்பயணங்களை தலைவரை பார்க்குறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற சொல்கிறதோடவும் ஒரு உணர்வுபூர்வமாக நான் களத்துலேருந்து பார்த்ததில் ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தாங்க. கண்டிப்பாக வர்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு பயங்கர டஃப்பானதாக தான் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு நல்ல சான்ஸ் தான் ஸ்டாலினுக்கு கிடைச்சது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இதை லூஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. எடப்பாடியார் ஓரளவுக்கு மேலே ஏறி தான் வந்துட்டுருக்காப்புல. கடுமையான ஒரு 2 பேரும் காம்படிஷன் இருக்கும். இருக்கிற ஒரு சில அதிருப்திகள் ஏடிஎம்கே ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வருங்கிறதுல ஒரு சிந்தனை இருக்குது. அருமையான ஒரு நல்ல கூட்டம் சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் இதில் இந்த தொகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி. ராதாபுரம் தொகுதி பனகுடி ஏரியாவில் ஸ்பாட் வச்சுருந்தாங்க. இது அப்பாவோட தொகுதி. இப்போ கரண்டில் அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்மளோட ஸ்பீக்கரு. அவரோட தொகுதி. அவருக்கு காம்படிஷனாக இருக்கிறது ஐஎஸ் இன்பதுரை. அவர் போன திருப்பு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பெற்ற தொகுதி. ஒரு பிரபலங்கள் நிறைந்த ஒரு பகுதி. இன்றைக்கி இன்பதுரை அவர்கள் எம்பியா ரெடி ஆகிட்டாப்புல, எம்பியா செலக்ட் ஆகிட்டாப்புல, எம்பியா மேலவை உறுப்பினராகி எம்பியா ஆகிட்டாப்புல. அதனால் இந்த தொகுதி ஒரு பிரபலங்கள் நிறைந்த தொகுதினே சொல்கிற அளவுக்கு தொகுதி. நல்ல ஒரு காம்படிஷன். கண்டிப்பாக அப்போ அவர்கள் கூட்டத்தை கூட விடாமல் என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாம். அதையும் மீறி இவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்காங்க, கூடியிருக்கு. அதை தான் நம்ம சொல்ல முடியும். பயங்கரமான ஆட்டோ பாட்டம், நல்ல கலை நிகழ்ச்சியெலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே எம்ஜிஆர் பாடல்கள் தான், சிவாஜி அம்மா பாடல்கள் தான். கூட்டம் கலையவே இல்லை. ஆக்சுவலி எக்ஸப்ட் பண்ணுறது 8 மணிக்கு எக்ஸப்ட் பண்ணியிருந்தாங்க எடப்பாடியார் வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்தது என்னவோ 9:30 பிறகு தான். ஆனால் கூட்டம் ஒரு துளி கூட கலையலை. நல்லா அருமையான பேச்சு இருந்துச்சு எடப்பாடியோட. தன்னோட ராதாபுரம் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோம், மீனவ கிராமங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாப்புல. அடுத்து
பனை தொழிலாளர்களுக்கு வாரியம் அமைக்கப்படும், பனை தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கப்படும், அப்புறம் பனை தொழிலாளர்களுக்கு இலவசமாக காப்பீடு இருக்கணும்னு ஒரு ஸ்கீமெல்லாம் அறிவிச்சிருந்தார். ஏன்னா பனை தொழிலாளர்கள் அப்படின்னா இங்கே வந்து பனை தொழிலாளர்கள் அதிகம். அதாவது இது ஒரு நாடா தொகுதி அப்படின்னால அவங்களோட குல தொழில் பனை ஏறுறதுனால அந்த ஆட்களை கவர் பண்ணி அறிக்கை வெளியிட்டு போகல. அதுவும் ஒரு ஓட்டு பேங்க் தான், ஓட்டு வாங்குறதுக்குன்னு ஒரு சாதுர்த்தியம் தான். அதேமாரி இன்புத்திரிய முகம் ஒரு மிகப்பெரிய முகமாக இருக்குது. அவர் தான் உள்ள ஆர்ப்பரிப்போட எடப்பாடியார் அவரை உள்ள கூட்டு வந்தாப்புல. ஒட்டுமொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு ட்ராமா, அருமையான ஒரு ட்ராமா அப்படி தான் சொல்லலாம். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த தொகுதியில் கடுமையான ஒரு போட்டி இருக்கும். ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேக்கு ஒரு கடுமையான போட்டி இருக்கும். பார்க்கலாம். தொடர்ந்து கடந்த கட்சியை எடப்பாடியார் மீட்டுவிட்டார் அப்படின்னா சொல்லலாம். உங்கள் கருத்து என்னென்று இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நமக்கு கமெண்டில் தெரியுங்க. அடிப்படையிலே நடக்கிற கட்சி. ஆனா திமுக அப்படி இல்லை, கொள்கையை அடமான வைக்கின்ற கட்சி.